அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடிகரும் இயக்குநருமான மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்களது உடலானது நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் தற்போது இந்த வருகை தந்திருக்கின்றனர். ஏற்கனவே மனோஜ் அவர்களின் சிறப்பு குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் வருத்தம் தெரிவித்ததுடன் அவருக்கான அஞ்சலியையும் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அவர்களுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது அவர்கள் நேரில் வந்திருக்கின்றனர். இந்த மனோஜ் அவர்களை பொறுத்தவரையிலும் மனோஜ் அவர்களுக்கும் அதே போல தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அவர் நெருக்கமான பழக்கம் உண்டு. சிறு வயதில் இருந்தே தொடர்ந்து முதல்வரின் குடும்பத்துடன் நெருக்கமானவராக இருந்து வந்தவர் மனோஜ். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல ஒரு நண்பராக இருந்தவர். திரைத்துறையில் இருந்த போதிலிருந்தே தொடக்கத்தில் வருவதற்கு முன்பிலிருந்தே அவருக்கு இருவருக்கும் நல்ல பழக்கமும் இருந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் அதிர்ந்து போனதுடன் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் இருவரும் தற்போது வந்து இங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனோஜ் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். நடிகர் மனோஜ் நேற்று மாரடைப்பால் காலமான நிலையில் அவரது உடல் இன்று நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்றிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சிவபிரகாஷ், தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். வேறு எந்தெந்த அரசியல் தலைவர்கள்லாம் தற்போது அங்கு வந்திருக்காங்க? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் இங்கு வருகிறார் என்ற தகவலை வெளியானவரும் இங்கு வந்து போலீசார் அவர்களுக்கான புரோட்டோகால்களை மேற்கொண்டு தொடர்ந்து இங்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து வந்தனர். அப்படிப்பட்ட நிலையில் தமிழக முதல்வர் வருவதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக வி.கே. சசிகலா அவர்கள் இங்கே நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களும் உள்ளே வந்தார்கள். அப்போது இங்கு காணொலி ஏற்கனவே அலர்ட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் உள்ளே அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டு அவர் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் வந்தனர். அவர்கள் உள்ளே சென்று தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக அவரும் உள்ளே சென்றிருக்கின்றனர். அதற்கு முன்பாக சென்ற வி.கே. சசிகலா அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு அவர் அங்கிருந்து வந்து புறப்பட்டு தற்போது சென்று கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் தற்போது பாரதி ராஜா அவர்களின் இல்லத்தில் மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ் திரையுலகைச் சேர்ந்த இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் வந்திருக்கின்றனர். அதே போல இயக்குனர் சங்கத்தின் சார்பில் மனோஜ் ஒரு இயக்குனர் என்பதன் காரணமாகவும் தமிழ் திரையுலகில் நீண்ட நாள் காலமாக இருந்து வருகிறார் என்பதன் காரணமாகவும் தற்போது தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்து அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல பாரதி ராஜா அவர்கள் தற்போது தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலும் இங்கே அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். அதே போல திரையுலகை பொறுத்தவரையிலும் மூத்த நடிகர்களான சத்யராஜ், நாசர் உள்ளிட்ட பலரும் இங்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தும் அளவிற்கு மனோஜ் அவர்களது இழப்பானது இங்கு தமிழ் திரையுலகை மிகப்பெரிய அளவில் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்று மாரடைப்பால் நடிகர் மனோஜ் காலமான நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். அவரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சென்றிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது திரைப்பிரபலங்கள்லாம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? விவரங்கள்.
மற்றும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் திரையுலகில் மிகவும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபராக மனோஜ் இருந்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரது இறப்பை கற்று நேற்று இரவு முதலாகவே மனோஜ் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழ் துறையை சார்ந்த பலரும் வந்த வண்ணமாக இருக்கின்றனர். அதிலும் மிக முக்கியமாக மனோஜுடன் திரையுலகில் பங்கெடுத்துக் கொண்ட, அதாவது மனோஜை வைத்து திரைப்படங்கள் இயக்கிய பலரும் வந்திருந்தனர். அந்த அளவுக்கு KS ரவிக்குமார் நேற்றிலிருந்து இங்கேயே இருந்து இங்க இருக்கக்கூடிய பாரதிராஜா அவர்களின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பையும் அவர் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு இங்கேதான் இருந்தார். அதே போல தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களான சத்யராஜ் உள்ளிட்ட பலரும் வந்திருந்தனர். மிக முக்கியமாக இந்த திரைப்படம் அன்னக்குடி திரைப்படத்தில் நடித்த ராதாவின் மகள் அறிமுகமான அந்த திரைப்படத்திலும் மனோஜ் நடித்திருந்தார். அதற்காகவும் ராதா அவர்களும் இங்கு குடும்பத்துடன் வந்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அதே போல தமிழ் திரையுலகின் நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய நாசர் உள்ளிட்ட அந்த சங்கத்தை சேர்ந்த பலரும் இங்கே வந்திருந்தனர். இப்படி தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் அனைவரும் இந்த இடத்திற்கு வந்து இன்று இங்க அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தனர். அதே போல நடிகர் விஜய், அதாவது பாரதிராஜாவின் இல்லத்திற்கு அடுத்த வீடான நடிகர் விஜய் அவர்களும் இந்த காலை அவரது வீட்டில் இருந்து நடந்து வந்து அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.